அலெக்ஸே ஒரே நிமிஷம் ஒரு சின்ன அப்டேட். அதாவது டிவிகே வந்து பெரிய கருப்பனுக்கு எகென்ஸ்டா ஒரே ஓட்டுல வின் பண்ணிருக்கோம். 108 இதாயிடுச்சு நமக்கு. இப்போ ஒரே ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம் பெரிய கருப்பனுக்கு எகென்ஸ்டா. ஒத்தாளு கூட்டம். அதான் ஒரே ஓட்டுல வந்து எல்லாம் மாறும்னு சர்க்கார்ல சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக் சினிமேட்டிக் மூமெண்ட் தான். அப்ப ரீகவுண்டிங்லாம் கேட்பாங்களா ஏதாவது? 108 அடிச்சாச்சு. இன்னும் 10 வேணுமா? ஹரி 108 எவ்வளவு மங்களகரமான இல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாது. நீவே உங்களுக்கு பரவாயில்ல ரீகவுண்டிங் கேட்பாங்க, சந்தோஷப்படாதீங்க. இல்ல இல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல கண்டிப்பா தபால் ஓட்டு ரீகவுண்டிங் இருக்காங்களா? இல்ல மறுபடியும் பண்ணுவாங்க. தபால் ஓட்டு செல்லாத பண்ணிட்டு போறானுங்க. 108 சீட்டுங்கிறது ஆனா எப்படினாலும் மெஜாரிட்டி வந்தாச்சுல்ல, அவ்வளவுதான். மெஜாரிட்டி வரலையே பார்ட்டி மங்கி. நம்ம என்ன 10 இருக்கு 10 வேணும் சீட்டுக்கு நம்ம கண்டெஸ்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்துருவாங்க. 118 காங்கிரஸ் பாமக. ஈஸ்வர் ஏதோ புதால் விட்டுருந்தீங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஐயோ இருங்க ஒரே ஒரு செகண்ட். எல்லாருக்கும் 2006 நான் ஞாபகப்படுத்துறேன். போய் 2006 எலெக்ஷனோட ரிசல்ட்டை பாருங்க. 20 வருஷம் முன்னால நடந்த எலெக்ஷன்ல அதுல திமுக இவ்வளவு சீட்டு கூட வாங்கல. 98 என்னவோ விக்னேஷ் ப்ரோக்கு வரலாறுனா தான் தெரியும். 98 99 தான். இதோ நம்ம ஈஸ்வர் கைவசமா இருக்காப்புல 96 போல அந்த மாதிரி சீட்டு வாங்கினப்ப வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அமைச்சரவையில கூட உக்காரல, வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சு மைனாரிட்டி திமுக காங்கிரஸ் 30 சீட்டு 18 சீட்டு இவங்க பாமக கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்கலனாலும் இந்த ஆட்சி தொடரணும், ஏதாவது நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்து சட்டசபையில வந்து எழுந்தா இந்த 108 எம்எல்ஏ நமக்கு ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி இந்த காங்கிரஸோட ஒரு 5 பாமகவோட 2 3 அவங்க வெளியில இருந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சா அவங்க இந்த ஆட்சியை சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான முறை இருக்கு. அந்த மாதிரி தான் 2006 திமுக இருந்துச்சு. திமுக 108க்கே நீங்க நிவி இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே, எல்லாருமே இங்க டென்ஷன் ஆகுறாங்க. 108 எப்படி ப்ரோ 118 நம்மள ஆட்சியில கவுத்துருவாங்க. வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமே எதுவும் பிரச்சனை கிடையாது. கேட்பாங்க எல்லாரும். ஒரே நிமிஷம், நீ எதுக்கு அடி போடுறன்னு தெரியும். உங்களால டெபுட்டி சிஎம் முடியவே முடியாது. சிண்ட ஈத்துன்னு கேள்வி. அதெல்லாம் இல்லையா காங்கிரஸ் வந்துருவாங்க, சிபிஐ சிபிஎம் வந்துருவாங்க. ரொம்பலாம் இல்லையா? செப்டம்பர் மாசம் தான் போன வருஷம் வந்து நீங்க வந்து எங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறேன், நீங்க இப்படி வந்துட்டீங்க. 30 சீட்டுக்கு வந்து உக்காந்துக்கு அலையன்ஸ்லன்ட்டு பேசினாங்க உங்க கட்சிக்காரங்க. கிஷோர் கம்சாமி எல்லாம் நான் வந்து தேடின்னு இருக்கிறேன் அந்த ஆளோட ட்விட்டர். எல்லாத்துக்கும் லாஃப் ரியாக்ட். அவன் என்ன அந்த எலும்பு துண்டு மாதிரி இருப்பான், அவன் என்ன எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். அவன் வந்து சொன்னாதான் இங்க வந்து எல்லா சட்டமும். சாரி ப்ரோ, நான் பாடி ஷேமிங் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிச்சுக்குவோம் விக்னேஷ் ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. என்ன பண்றது, இனிமே பண்ணலாம். அவனுக்கு ஏங்க 3 கோடி கொடுத்தீங்க? இனிமே பண்ணலாம். எதுக்கு 3 கோடி கொடுத்த கிஷோர் கே சாமிக்கு? அவன் என்னத்த பெரிய இது கொடுத்துட்டான் அவங்களுக்கு, அட்வைஸ் பிஆர் இந்த மாதிரி வெந்தம் வேவாதது தொங்கு சார் ஏடிஎம்கே 3 கோடி கொடுத்தாங்க. ஆமா 3 கோடி ஒரு அபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்து விட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், உங்க அயாள பேரவை பொறுப்பாளரு எனக்கு 7 வருஷம் முன்னால ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. சித்து வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு ஐடி கார். சித்து கேக்குதா? இன்னைக்கு எல்லாமே சொல்ல வேணாமே. சரி ஓகே விடுங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குங்கிறாரு. நான் ஒண்ணுதான் சொல்றேங்க. 7 வருஷத்துக்கு முன்னால அதிமுக இனிமே இந்த வடிவத்துல இருக்கிற திமுகவை ஒருபோதும் வீழ்த்தாது. நமக்கு ஒரு மாற்று சக்தி தேவைங்க. திமுகவை அகற்றுறதுக்கு ஒரு உண்மையான தூய சக்தி தேவைன்னு நம்ம அந்த மாதிரி நான் இவங்க அயாள பொறுப்பாளர்கிட்ட பேசினப்ப அப்ப எல்லாரையும் வாங்கி வச்சிருந்தாரு எடப்பாடி. கட்சியில புது ஆளுங்க சேர்ந்தாங்க, யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் பொறுப்பாளர் ஆனாங்க. அப்ப சொன்ன இதே போக்குல போனா இந்த கட்சி எங்கேயும் போய் சேராதுங்க, நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு என் உறுப்பினர் கார்டை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களோட டிசிஷனை வேலிடேட் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து வென்றிருக்கிய தலைவா. அதை நினைச்சாதான் பெருமையா இருக்கு. ஒரு லெகசி பார்ட்டி வந்து இவங்க ரெடியா இருந்தாங்க. அதுதாங்க கேக்குறேன் நானு, ஏன் மாற்று கட்சியில இருந்து வரக்கூடாதா? என்ன தப்பா?
அதுல ஒரு தப்பும் இல்லைங்க. அதுதான் ஆரோக்கியம் இந்த நாட்டோட அரசியல். எம்ஜிஆர் ஐயாவே மாற்று கட்சியில இருந்து கண்டிப்பா வந்தவர் மாற்று தானே. கட்சியில இருந்து வந்தவனுக்கு தான் நிறைய ஆமா அரசியல் தெரியும். எம்ஜிஆர் ஓகேங்களா? டிஎம்கேல அலெக்ஸ் மாதிரி இல்ல ஒரு எம்ஜிஆர் ஐயாவே அப்படித்தானே. எம்ஜிஆர் ஐயாவே மாற்று கட்சியில இருந்து வந்து இவங்க ப்ரோ கட்சியை ஒரு நிமிஷம் தொடங்கினவர் இல்ல எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? எம்ஜிஆர் கேட்ட அந்த அந்த பதவி அந்த அந்த இடத்த வந்துட்டு கொடுத்திருந்தா எம்ஜிஆர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. இவங்களும் 75 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மாசா போயிருக்கும். எம்ஜிஆர் கல்வித்துறை வச்சுக்கணும். அமைச்சர் எம்ஜிஆர் தான் கல்விங்க இல்லைங்க, சுகாதாரத்துறைங்க. எம்ஜிஆர்ல சுகாதாரத்துறை. ஆனா அவங்க நிக்கல வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல இவரு ஈகோல புது கட்சி அது ஆரம்பிக்க எப்படி வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த எப்படி வந்து கட்சியோட முடிஞ்சிருக்கு திராவிட முன்னேற்ற அவரு கழகம் தமிழ்நாடு முழுக்க அதான் பிரச்சாரம் ஆமா பண்ணாரு. கட்சிக்காக ராத்திரி பகலும் ஷூட்டிங் ஒரு இருந்தாலும் ஒரு தமிழ்நாடு ஒரு முழுக்க நாளைக்கு பிரச்சாரம் 50 பண்ணாரு. 50 மீட்டிங், ஒரு நாளைக்கு 50 மேடையில பேசுவாரு. ஒரு நாளைக்கு ஆமாண்டா, 50 மீட்டிங் எப்படி போக முடியும்? நாள் ஒன்றுக்கு அது 50 மீட்டிங். இல்ல நைட்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியாவா பேசிட்டு போவாங்க. இங்க ஒரு ஏரியா இருக்கா, பக்கத்துல ஒரு ஏரியா பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி. நாளைக்கு காலையில 9 o'clock வர சொல்லியிருக்காங்களே பனையூர் ஜெயிச்சவங்கள. ஆமா எல்லாம் இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் ப்ரோ, அடுத்த கட்ட திட்டம் இல்ல டிவிக்கு என்னவா இருக்கும்? அடுத்த கட்டமா ஆட்சி அமைக்கிறதா? அவங்களுக்குதான் ஆட்சி தெரியும். அமைக்கிறதா? ப்ரோ அமைச்சரவை அதுக்கான அந்த நிர்ணயிக்கிறது ஆட்சி மெஜாரிட்டி அதிகாரம். எப்படி எடுத்துட்டு அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இன்ஃப்ளூயன்சர் 2006 எலெக்ஷனை மட்டும் திருப்பி பாருங்க. வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி கொடுக்குறவங்கள நம்ம ஆட்சியில் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காம இருக்கலாம், அது நம்ம விருப்பம். வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்க ப்ரொசீஜர் இருக்கு. இந்த எல்லாருக்கும் ஒரு பதட்டத்தை நான் உணர்றேங்க. அதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திருப்பி எலெக்ஷன்லாம் நடக்காது. ஓகே, இவ்வளோ கோடி பேரோட எஃபர்ட், இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் செலவு பண்ணி இங்க வந்து ஒரு டிசைசிவ் மேண்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி. அது வந்து மீடியாவோட தீனி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எலெக்ஷன் திரும்பி எலெக்ஷன் அதெல்லாம் நடக்காது ப்ரோ, நடக்காது. ஏன் திரும்பி எலெக்ஷன் ஒரு நிமிஷம் இதோட மோசமான ஒர்க்க பண்ண வேண்டியது இல்ல. இருக்கும். இதுக்கப்புறம் ரீ எலெக்ஷன் நடந்தா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இன்னும் கூடுதலா கிடையாதுப்பா, அது கிடையாதுப்பா, தவிர்த்துலாம். ரீ எலெக்ஷன் நடக்காதியா? 10 சீட்டு தானே தேவை. 10 சீட்டு வந்துட்டு பெரிய விஷயமே கிடையாது. 25 சீட்ல கூட மிஸ்டர் கருணாநிதி காங்கிரஸிடம் பாமகயிடம் மண்டிட்டு இப்ப கொஞ்சம் உதவி கேட்டு அவருக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அவர் இத்தனைக்கும் சொல்லலாம், தப்பு இல்ல. இல்ல ப்ரோ இத்தனைக்கும் 70 சீட்டு தான் ப்ரோ டிஎம்கே அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. ப்ரோ நான் ரீ கவுண்டிங்னு சொன்னேன். ரீ எலெக்ஷன் பத்தில எங்க போயிட்டீங்க எல்லாம்? ரீ எலெக்ஷன் இல்ல பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க. நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். சிஎம் விஜய் ஐயா வந்து விஜய் தான் ஆவறாரு சிஎம். இது அமைச்சரவையில நம்மளோட கேண்டிடேட் தான் அதிகம். இந்த கொஞ்சம் பேரம் பேசுவது, கொஞ்சம் டீலிங் எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம தலைமை கிட்ட விட்டுருவோம். நம்ம இன்னைக்கு வெற்றியை கொண்டாடுவோம். 108 ஆயிடுச்சு, அதுவே பெரிய சாதனை. இப்போ ஹரி வந்து 107ல இருந்து 8 ஆயிடுச்சு, மங்களகரமா 108ல வந்து நிக்கிறோம். இதை விட அற்புதமா என்னையா வேணும்? முதல் எலெக்ஷன்ல எல்லாம் வர பிரசாதம். இன்னைக்கு கொண்டாட வேண்டிய நைட்டு நமக்கு. ஒரே செகண்ட் இல்ல இவங்க பண்ற பெரிய அசிங்கம் தெரியுமா? இவங்க யாரும் 100 தொகுதி வரல. அதை விட டே அலெக்ஸ் ஒரு நிமிஷம். ஸ்ரீராம் ஒருத்தன் கேட்டிருக்கான், டே திருப்பத்தூர்ல இன்னும் ஒரு ரவுண்ட் பெண்டிங் இருக்கு. டே ஈஸி சைட்ல பாக்காதரா, வேணா போயிட்டு வேற எங்கேயாவது பாடுறா, தெளிவா புரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். இல்ல சரி சொல்லுங்க. 108 ஆயிடுச்சு. நேஷனல் மீடியாலயும் நிறைய இடத்துல 108 ஆயிடுச்சு. டே போதுமாடா, கேக்குதாடா ஸ்ரீராம்? டே ஸ்ரீராம் கேக்குதா? உன்கிட்டதான் இல்ல அவன் கமெண்ட் பண்ணிருக்கான். இருக்கானா? கமெண்ட்ல கேட்டிருக்கான் ஒருத்தன், அதான் அவனுக்கு தான் கேட்டுக்கடா. 108 போய் 108 அவனுக்கு தெரியும். அவனா தான் எனக்கு என்ன, அவன் வாடா போடான்னா நானும் வாடா போடாங்கிறேன். போய் தேங்காய் உடைச்சிடறா. 108 அடிச்சுட்டான். போ சொல்லுங்க, கண்டினியூ. தேங்காய் உடைக்கணும். திமுக போய் ஏதாவது பிள்ளையார் கோவில்ல 108 தேங்காய் உடைச்சரியா? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் யாரா இருந்தாலும். மரியாதை கொடுக்கணும்னா பெஞ்ச் கடியில நாங்க போகணுமா? ஆமா, அலெக்ஸ் சொன்ன பாயிண்ட் தான் இங்க உண்மை. யாருமே இங்க 100 வரலையா? அடுத்த கட்சி 80 கூட வரலையா? டேபிள் கட்டிக்கல. சாரி ப்ரோ, டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தா கூட நம்ம பீட் பண்ண முடியாது ப்ரோ. நம்ம 2 ஓட் ஜாஸ்தி இருக்கும். அத சொல்லி ஏடிஎம்கே சேராது. 2 பேரும் சேர்ந்தா கூட இங்க நாங்க எதுவும் கிடையாது. இல்ல 2 பேரும் சேர்ந்தா எவ்வளவு அசிங்கம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். சொல்லுங்க லியோதாஸ். இருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் அழுதுட்டே போனாரு. அது எதனால இருக்கும் ப்ரோ?
ஆர்கே நகர்ல மூடிடுச்சு ப்ரோ. எதனாலதான் தோத்துட்டாரா? இது பெரிய சர்க்காஸ்டிக் இது மாதிரி வந்து எங்கிட்ட கேக்குறது. இல்ல அங்கிள் இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆளா இனிமேட்டு? அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். சாரி ப்ரோ, அவருடைய இங்க பையன் தான் வந்து அசம்பிளில அலோவ் பண்ண மாட்டாங்களா சிஎம் அங்கிள்? கிடையாது. ஒரு எக்ஸாம் அசம்பிளில அதான் சொல்றேன், அசம்பிளில அவர் கிடையாது. அவர் அவர் யாரு இப்ப யாரு பாத்தீங்கன்னா அங்கிள்? இல்ல அவர் யாரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட அப்பா, அவ்வளவுதான். ஸ்டாலினா? அசம்பிளில அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல? பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. பாவம். எம்எல்ஏ இருந்ததானா முன்ன போக முடியும். இப்ப இது சரி எப்படின்னா, அலெக்ஸ், உங்க நான் இப்ப தொகுதியில நான் எத்தனை ஓட்டு தம்பிக்கு இருந்தா வித்தியாசத்துல நான் டிஎம்கே என்ன வீழ்த்துறீங்க அதை போயிட்டு சொல்லுங்க. 8000. அதிகம். இங்க பாத்தீங்களா அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஆர்கே நகர்ல 49,000 ஓட்டு வித்தியாசத்துல அடிச்சிருக்கிறோம். விஜய் 60,000. அதான் சில இடத்துல ரொம்ப மயிலாப்பூர் 40,000. சரி இரு மேட்டர் கேளு. இங்க வேளச்சேரி எங்க தொகுதியிலயும் நாங்க நான் தான். தான் ஆனா இல்ல டெட் எப்படி ஆயிட்டானா, நாங்க தான் விஜய் ஃபேன். நீ விஜய் ஃபேன் இனிமே நீ என்னதான் ஒத்துக்கிறடா? சுறா பிளாக் பஸ்டர்னு சொல்றா, நான் ஒத்துக்கிறேன். வந்து இன்னைக்கு மொத்த டிவிகே மெம்பர்ஸோட வெற்றியை விட எனக்கு ஒரு கூடுதல் வந்து விஎஸ் பாபுவோட அவரோட வெற்றி எனக்கு கொடுத்திருக்கு. இருடா ஜெயிஸ்கொண்டா, அப்புறம் என்ன சொல்ற ப்ரோ? 43% ஓட்டு எங்க தொகுதியில வாங்கி வேளச்சேரியில வாங்கி ஒரு புது ரெக்கார்டு படைச்சிருக்குங்க தாவேகா. குமாருங்கிற கேண்டிடேட் எங்க தொகுதியில 53% ப்ரோ. நாங்க இன்னும் பயங்கரம். டெட் கேக்குதா? சொல்றா டெட் இல்ல விக்னேஷ் பேசுறேன். இல்ல ஆழ்வாரு ஹிட்னு ஒத்துக்கோங்க, அப்பதான் நாங்க ஓட்டு போடுவோம். அப்படிதான் தெரியும். அசல் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் கூட நான் ஒத்துக்கிறேன். படத்தெல்லாம் கலக்காதீங்க. அலெக்ஸ் அப்ப AK-64 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களா? எங்கயோ நைட்டோட நைட்டா மாத்தி ட்வீட் போட ஆரம்பிச்சா பாரு. சிரிப்பான இல்ல டெட் ஷாட் நான் கேக்குறேன்னா வேற. ஓகேங்களா? நீங்களா கேக்குறீங்க அவ்வளவுதான். இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு அப்டேட். பாண்டா வந்து நான் 30 சீட்டு தாவக தாண்டிச்சுனா மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிட்டாப்ல. ரங்கராஜ் பாண்டியன் மட்டும் அரசியல் பேச மாட்டாரா? இது பாண்டா அது வந்து தெரியலங்க. இது பிரசாந்த் அண்ணனுக்காக. எனக்கு நம்ம மாதேஷ் தலைவன் தான் பாக்கணும். 210 சீட்டு தான் டிஎம்கே. அவனெல்லாம் எனக்கு பார்க்க வேணாம், எனக்கு அண்டாவை தான் பார்க்கணும், கோடீஸ்வரனை பார்க்கணும். இந்த சகாப்தத்தோட சகாப்தத்தையே எனக்கு ஒரு அண்டா காலையில பேசினானே, நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு. இல்ல 4ஆம் தேதி எனக்கு என்ன தெரியுங்களா, 4ஆம் தேதி உதயநிதி ஜெயிச்ச உடனே ஜனநாயகன் பாடம் எடுப்பாரு. அன்னைக்கு இருக்கு இவனுக்கு. ஆமா ப்ரோ, 2 நாள் முன்னாடி அவன் பண்ணத பயங்கரமா. அவன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அவன் காலையே காணையா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க கோடீஸ்வரன். இல்ல அவன் சொன்னது என்னன்னா 1% சான்ஸ் இருந்தான்னா, அந்த 1% கூட அவனுக்கு இல்ல இந்த வாட்டி. தொழிலதிபர்னு போனியடி, கடைசியில அவங்க கக்கூஸ் கலவராண்டி ஆகி போச்சு. ராம் படத்துல ஸ்டேஷன்ல அடி வாங்கின பேர் என்னடா? வாழ வந்த நீ மட்டுமா வாழ வந்த, நாங்க என்ன சாவா வந்த மாதிரி பேர் என்ன? கோடீஸ்வரன். அதான் எடுக்கிறது பிச்சை, பேரு கோடீஸ்வரன். பேர்ல மட்டும் நடுவுல யாரோ அலெக்ஸ் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜயனுக்கு அவங்க வேறடா ஐஸ்வர்யாக்கு தான் தளபதி பிடிக்கும். ஓகே, ஐஸ்வர்யா ட்ரெஸ் கோட்ல தான் ப்ரோ போட்டு வந்தாங்க ஓட்டு. உங்க சல்வார் கமிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர். அவங்க நம்ம என்ன சொல்றது, விக்ரம் மாதிரி அவங்க தான் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அது மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய இடத்துல ட்ரெஸ் கோட்ல வந்து ஓட்டு போட்டாங்க. இது எப்படி நான் ஒண்ணும் இல்ல ப்ரோ, இல்ல சத்யராஜ் வந்து பையன் மாதிரி இருக்கும்போது சத்யராஜ் பையன் கரெக்டா இருக்கான். நீங்களே என்னப்பா எலிவேஷன் குடுக்குறீங்க? அப்புறம் ராஷ்மிகா ட்வீட் அவனுங்களா நிறைய ப்ரோ, ராஷ்மிகா, காஜல், சமந்தா, விஜய் தேவகொண்டார். இல்ல நியூஸ் சேனல் வந்து அவங்க கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுங்க. ஓகேங்களா? கணிக்க மறந்த தேவர்கள் நடுவுல ஒருத்தன் இல்ல டிஎம்கே ஒண்ணு சேருமான்னு கேட்டது எப்படி இருந்ததுன்னா, நார்த்ல ஒரு தேர்ட் பார்ட்டி போயிட்டு அதிகமா ஜெயிச்சுட்டு காங்கிரஸும் பிஜேபி ஒண்ணு சேரும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இது வித்தியாசமா இருக்குது.
இல்ல நான் ஒண்ணு சொல்லட்டா, அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் அது ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏன்னா இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இட் ப்ரூவ்ஸ் அ பிக்கர் பாயிண்ட். லாங் ரன்ல விஜய் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். அவர் எதுக்குறதுக்கு இந்த 2 கட்சி சேர்ந்துச்சுன்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆயிரும். அப்ப இனிமே 50 வருஷத்துக்கு விஜய் இருக்க போறாரா? அதுதான் சொல்றேன். அப்ப விஜய் தான் அவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிரும். அதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் பழந்தின்னு கொட்ட போட்டாங்க. அந்த இமேஜ் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அது தே டெஃபினெட்லி ஒன்ட் டூ தட். அவங்களை எதிர்த்து அவங்க பண்ணிக்கிறது தான் 2 பேரும் சம்பாதிக்க முடியும். ஒன்னாயிட்டா அவங்களால சம்பாதிக்க முடியாது. அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. முதல்ல அவங்க திருடுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 2 பேரும் கொள்ளடிக்கணும்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். இவன் இந்த தொகுதியில இருப்பான், ஒரே தொகுதியிலே 2 எம்எல்ஏவும் இருப்பாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கே இருப்பாங்க. அதுல யாருக்கு நீங்க சீட்டு கொடுப்பீங்க? 2 பேரும் சேர்ந்துட்டா பிரிக்கிறதுலே பிரச்சனை வரும். இங்கெல்லாம் நீ நின்னுக்கோ, இங்கெல்லாம் ஏன் ஆள போடுறேங்கிறதுலே பிரச்சனை வரும். மடப்பாவனது கடப்பாயனதுன்னு பிரிக்கும் போதே சட்டையை பிரிச்சிருவானுங்க அவனுங்க. ஓகேவா? அதனால அதெல்லாம் நடக்காது. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப டீப்பா யோசிக்கிறாங்க. அததான் சொல்றேன். அவ்வளவு எல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்ல அதான் இது எப்படி தனித்தனியா இருந்தா தான் அவனுக்கு நல்லா சம்பாதிக்க முடியும். நீ 5 வருஷம் சம்பாதி, நான் 5 வருஷம் சம்பாதிக்கிறேன். யாரு சிஎம் ஸ்டாலினா எடப்பாடியா? அது ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல அது வேற. முதல்ல ஸ்டாலின் எடப்பாடி யாரு அங்க வந்தான் பாடுற நிதிஷ். டே வேற லெவல்ரா நிதிஷ். நானே யோசிக்கல. கேக்குதா? எடப்பாடி ஈஸியா விட்டு கொடுத்துரு. அவர் கூப்பிட உட்காரது புதுசு இல்ல. எங்க பெட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏங்க ஈஸ்வர் போயிட்டாங்க, இப்ப போய் சொல்றீங்க? இதெல்லாம் முன்னே சொல்லிருக்கானா? மாஸ்டர் சொல்லுங்க. மாஸ்டர் அஜிராயா மாஸ்டர் இந்த சேகர் பாபுவும் செந்தில் பாலும் ஜெயிச்சிட்டாங்கயா. எப்படின்னு புரியல ப்ரோ. ஒரே ஒரு எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. அசெம்பிளிக்கு வரட்டும் சிரிப்பா இருக்கும். அவங்க ஸ்டாலினோட ஸ்ட்ராங். ப்ரோ ஒரே விஷயம் பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். நானு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிற டைத்துல வந்துட்டு ஜனவரி 9ஆம் தேதி ஒன்னு சொல்லியிருப்பேன். விஜய் வந்து எம்ஜிஆர் மிஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு இது சொன்னதுக்கு அந்த ராபிசன் ஒருத்த டிஎம்கே கட்சிக்காரன் ஸ்கிரீன்ஷாட் போட்டு எல்லா இதுலயும் அவன் வேலையா தாங்க. அவன் ஐடியாவே ஒரு ரெக்கார்டிங் எடுத்து 2 ரூபா சம்பாதிக்கிறான். சிட் ப்ரோக்கு தெரியும். நான் வந்து பேசியிருக்கேன் சிட் ப்ரோ கிட்ட. ஞாபகம் இருக்கா ப்ரோ? என்ன தெரியும் ஜீரா, சொல்லுங்க. அதான் அவ்வளவு நாள் நான் வரல. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணி வந்திருக்கேன். டேய் ராபிசன், இப்போ எங்கடா போய் மூஞ்சி வச்சுக்குவேன் நாயே? இல்ல அவன் டைம் பாஸ்லாம் உட்காந்துப்பான். எனக்கு நீங்க வேணா ஒண்ணு நீங்க வந்து அந்த நாயை திட்டி ஒரு ஸ்பேஸ்ல இப்ப திட்டிங்கல்ல, இதை ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணி போடுங்க. எனக்கு எல்லாமே ஆர்டி பண்றேன். வேணா அது வேணா பண்ணலாம். அவனை அட்டாக் பண்ணி இந்த சம்பவம் என்கிட்ட கொடுங்கண்ணா. ரொம்ப நாளா காத்துன்னு இருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுங்கங்கறாரு. பாகரேட்ல பாத்ரூம் கழுவுறோம். விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி எங்க அம்மா எனக்கு போன் பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட சிஸ்டர்ஸோட 80 வயசுல இருக்கவங்க விஜய், 65 வயசு இருக்கவங்க விஜய், 20 வயசு ஒரு பொண்ணு வேற ஊர்ல வந்து விஜய். எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்திருக்கு ப்ரோ. என் ஆபீஸ்ல நான் போறேன், கேர்ள்ஸ் ஓட்டு எல்லா ஊர்ல இருந்து, திருச்சி ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா ஊர்ல இருந்து வேலை செய்யறாங்க. எல்லாரும் விஜய். அந்த கருத்தோட சேர்ந்து ஒரு சின்ன இதையும் சேர்த்துக்கிறேன். நீங்க சொன்ன அதே அந்த பெண்கள் இதுல தாவேக்கோட பெண் எம்எல்ஏக்கள் யாருன்னா பல்லவி அவர்கள், சரியா, திருவி கனகரு, அப்புறம் பல்லாவரம் காமாட்சி அவங்க, ராணிப்பேட்டை தாகிராக்கா, அப்புறம் குடியாத்தம் வந்து சிந்து சிஸ்டர், அப்புறம் குமாரபாளையம் விஜயலட்சுமி அக்கா, தமிழ்ச்செல்வி அக்கா வந்துட்டு பவானி சாகர். அவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கவின் இறந்தார் இல்லையா அந்த ஆணவ படுகொலையில, அவரோட பெரியமா, அந்த பையனோட பெரியமா. இவங்க பவானி சாகர்ல வெற்றி பெற்றுட்டாங்க. அவினாஷியில வந்து தனித்தொகுதி தான், தனியில வந்து கமலி அவங்க. அப்புறம் சத்யபாமா மேடம் வந்து திருப்பூர் வடக்கு, கனிமொழி மேடம் வந்து கவுண்டமலையம் எங்க தொகுதி. ஓகேவா, வின் பண்ணிட்டாங்க, பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஜெகதீஸ்வரி அக்கா வந்துட்டு ராஜபாளையம். அப்புறம் சிவகாசியில வந்து கீர்த்தனா சிஸ்டர், அவங்க வந்து ட்ரெயிலிங்ல இருந்தாங்க, லீடிங் புடிச்சு வந்து ஜெயிச்சிருக்காங்க. நாங்க பாத்துட்டே ஒரு முஸ்லிம். அப்புறம் சிவகங்கை தாகிரா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் சிவகங்கையில வந்து குழந்தை ராணி. இவங்கெல்லாம் தான் நம்மளோட பெண் சிங்கங்கள், சிங்கப்பெண்கள். ஹரி, இதையும் நம்ம அதிகமா முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து 15 சீட்டுல கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல முஸ்லீம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இதுவும் வந்து அந்த கம்யூனிட்டி, ரிப்ரெஸ்ட் கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்த பிரதிநிதித்துவம் ப்ரோ. வந்து ஒருத்தர் செலக்டிவா பிராமின் மட்டும் ஹைலைட் பண்ணாரு, முஸ்லீமுக்கு 15 கொடுத்து ஒரு சாதனையை புரிஞ்சோம். ஏன்னா யாருமே சீட்டு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ப்ரோ. பொது தொகுதியில 26 தலித் கேண்டிடேட் கொடுத்து அந்த 26 தொகுதியில அவங்க வின் பண்ணிருக்காங்க.
நீங்க வந்து அம்பேத்கரை ஒரு கொள்கையா மட்டும் பிடிக்காம சும்மா ஒரு தலைவரா வைக்காம அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்காரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வின் பண்ணவும் வச்சிருக்காரு. விஜயாண்டோ கருணாநிதி ஐயாயிடம் போயிட்டு எஸ்சி கேண்டிடேட் வந்து நாங்க பொது தொகுதியில நிக்கலாமான்னு கேட்டப்ப என்ன சொன்னார் தெரியுமா? இதயத்தில் இடம் உண்டுன்னு பேசினார். சாரிங்க, இந்த யதார்த்தத்துல கொடுக்க முடியாது, இதயத்தில் இடம் உண்டுன்னார். இதுதான் சமூக நீதி. இப்ப ஹரி சொன்னாரே அந்த கவின் ஆணுவ படுகொலை, அவங்களோட பெரியம்மாக்கு டிக்கெட் கொடுத்து நியாயமா மெரினாலே இடம் கொடுத்துட கூடாது. ஆமாங்க, அந்த மாதிரி கௌரவம் எல்லாம் கொடுத்துருக்க கூடாது. விக்னேஷ் ப்ரோ, நீங்க இது விஜய் பாத்திருக்கீங்களா? மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல மீட் பண்ணதுல நானே இப்ப மீட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஏன் சும்மாதான் சிஎம் ஆயிட்டாரு. அதெல்லாம் இல்ல ஜெயிச்சிட்டாரு. என்னோட கசினோட ஃப்ரெண்டோட மாமா தான் விஜய். அதனால இல்ல எனக்கு கூட தான் அஜித் சார் பார்க்கணும்னு ஆசை. பார்க்க முடியுமா? இல்ல எனக்கு கூட தான் அஜித் சார் நானே அவங்க கிட்ட கேட்கணும் எப்படியாவது. இல்ல ஒரே நிமிஷம். இல்ல டெட்ஷாட் ப்ரோ, எனக்கு தான் அஜித் சாரை பார்க்கணும்னு ஆசை. பார்க்க முடியுது. வால்மீகி நகர் ரெசிடென்ட் அவன் முன்னாடியே ஃப்ரெண்ட் கசினை கேட்டிருக்கான் மீட் பண்ணலாமா. அந்த பைத்தியார அதெல்லாம் இல்ல, எனக்கு அதெல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட். எப்ப நான் சொல்றது 5-6 வருஷம் முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இல்லன்ட்டான். அதான் இப்போ ஆனா திருப்பி அதாவது அவரை கடைசியா மீட் பண்ணிக்கணும்னா எப்ப தடவை மீட் பண்ணிக்கணும்? பீஸ்டுக்கு முன்னாடி ஒரு இது ஒண்ணு, அதாவது பனையூர்ல எல்லாருக்கும் கூட்டி பிரியாணி போட்டாரு 5000 பேர். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எப்படி எடுத்துருப்பாரு தெரியுங்களா? காப்போ வந்து கையில வந்து இது பண்ற மாதிரி 2 பக்கமும் பாத்தீங்கன்னா கையில பவானி குத்துற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதாவது போஸ்ட் சொன்னீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கிட்ட எடுத்துறது. ஸோ அப்ப கடைசியா அப்பதான் மீட் பண்ற ஒரு சான்ஸ் அப்ப மிஸ் ஆயிடுச்சு. கஷ்டம்தான். பண்ணலாங்க, வாய்ப்பு இருந்தா பண்ணலாங்க. காரைக்கால் வந்து பாண்டிச்சேரியில வருமா இல்ல தமிழ்நாட்டுல வருமா? பாண்டிச்சேரி. ஏன்னா அங்க காரைக்கால்ல நெடுங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால உங்க பேர் வச்ச விக்னேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சுயேட்சை கேண்டிடேட் நின்று 14,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. ஏரியால அது கவுன்சிலர் ஆக்சுவலா வந்து சின்னது. நம்ம ஏரியால கவுன்சிலர் வார்டு மெம்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ அதனால ஈஸியா ஜெயிச்சலாம். ஒரு 3 தெருவை கவர் பண்ணா போதும். இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேங்க, அறந்தாங்கில நம்ம ஜெயிச்ச முகமது பர்வேஸ் அவர் வந்து விஎம்ஐலயே வந்து கவுன்சிலரா கூட இருந்தவர் தான். ஸோ அந்த நிறைய இடத்துல அறந்தாங்கி அங்கெல்லாம் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி மத்தியில் அவர் போயிட்டு இது பண்ணும்போதுங்க, எங்களுக்கு இப்போ பல இடங்கள்ல வந்து நாங்கள் தான் இந்த சமூகத்தோட காவலர்னு பேசின திமுக யதார்த்தங்கள் அங்கே அந்த கேம்பெயின்ல தான் தெரியுது. அடித்தட்டு வசதிகளே இல்லை அந்த மக்களுக்கு. அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களோட மதத்தின் தலைவர்களை வச்சு இங்கே பிரச்சாரம் செஞ்சு எங்கள் ஓட்டை உறுதிப்படுத்திக்கிறாங்க. எங்களோட கவலை என்னன்னு யாருமே கேட்கல. அறந்தாங்கில முதல் தடவை அவங்க எல்லாரோட வீட்டுக்கும் இல்லத்துக்கும் சென்று சின்சியரா அங்கே பிரச்சனைகள் என்னன்னு பட்டியலிட்டு இப்போ அங்கே போட்டியிட்டதுனால தான் இப்போ அது அபார வெற்றி. இந்த மாதிரி தான் மைக்ரோவா எல்லா இடத்துலையும் நடந்திருக்குப்பா. எங்களுக்கு நீங்க அரசியல் சொல்லி தரீங்களா? நீங்க எங்களுக்கு அரசியல் சொல்லி தரீங்களா? எப்படி பண்ணணும், கவனமா எப்படி மக்கள் கிட்ட பேசணும், அக்கறையா எப்படி மக்கள் கிட்ட பேசணும். அவங்க உணர்றாங்க எங்க சின்சியரிட்டிய. அறந்தாங்கில அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு தரையும் மதத்தின் தலைவர்களை பயன்படுத்தி கொண்டு இங்க பிரச்சாரம் செய்து எங்களோட ஓட்டை உறுதிப்படுத்திக்கிறாங்க. இஸ்லாமிய பெருமக்களோட ஓட்டெல்லாம் இந்த தடவை திமுகவுக்கு இருக்கணும், ஏன்னா பாஜக அப்படிதான் எதிர்க்கணும். அவர் வந்து பாஜகவை நாங்கள் கொள்கை அளவில் எதிர்க்கிறோமா நாங்கள் போய் இது பண்ணி நம்ம அந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சோன்னு வரும்போது தான் பெரிய அளவில் இன்னைக்கு பெரிய சாதம் ப்ரோ. அதாவது ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேங்க, அனைத்து சமூகத்துக்கான தலைவர் விஜய், சாதிய கடந்த தலைவர் விஜய், மதத்தை கடந்த தலைவர் விஜய், தமிழ்நாட்டின் தலைவர் விஜய். அவ்வளவுதான். நல்லா இன்னும் எதிர்பார்க்கிறேன் பத்தல காரம் பத்தல. அட்டகாச புலி, இது அடங்கா புலி, இது அசரா புலி அப்படிங்கிற மோட்ல தான் வேற இன்னும் பத்தல வா பத்தல. கண்டிப்பா நாளைக்கு இறக்கிறாயா டிஆர் அதுதான் ஒரு பேசுறேன். ஜிரையா, நீங்க என்ன பண்றீங்க இப்ப நீங்க திட்டிங்க பாத்தீங்களா, அதே கூட இந்த ஸ்பேஸ்ல வந்து ரெக்கார்டு இருக்கும். உங்களுக்கு வேணா அது வந்து சினி என்சைக்ளோபீடியான்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? ஃபிலிம் என்சைக்ளோமீடியா ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல இது எல்லாமே இது ஆயிட்டு தான் இருக்கு, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க வேணா கட் பண்ணி வேணா போட்டுக்கோங்க. அவங்க இல்ல ப்ரோ, அந்த அவங்க நாயை கிட்டயும் கொஞ்சம் அந்த நாயை அட்டாக் பண்ணிட்டு எங்களையும் அட்டாக் பண்ணுங்க, நாங்க ஆர்டி பண்ணிடுறோம். அதான் அவங்க கிட்டே கொஞ்சம் பர்சனலா சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். அவங்க கிட்டே சில விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு என்ன பயம்னா, அதை எடுத்து போட்டு நான் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க தான் நான் யோசிக்கிறேன். அதனாலதான் மன்னிச்சு இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இல்ல அப்ப மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா இப்ப ஏன் சொல்றேன்னா, உனக்கும் பாதிப்பு இருக்காது, அவனுக்கும் பாதிப்பு இருக்காது, விட்டு போயிருக்கு. அவன் நம்ம பசங்க அடிச்சுனே தான் இருப்பானுங்க, ஓரத்துல நின்று வெடிக்க பாருங்க. ஓகேங்களா? போற போக்கெல்லாம் அடிச்சுன்னு இல்ல போற போக்கெல்லாம் அடி வாங்க, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இல்ல அன்னைக்கு இல்ல ப்ரோ, அன்னைக்கு நான் வந்து அந்த ஜனநாயக நியூஸ்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணி போட்ட உடனே சித்து ப்ரோக்கு நான் எவ்வளவு புலம்புனேன்னு அவருக்கு தெரியும். என்ன போட்டானுங்க, நான் இப்ப மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவானுன்னு தெரியல பாரதேசி நாயக. சரி விக்னேஷ் ப்ரோ, ஜனநாயகன் ரிலீஸ் டேட் சொல்லல. வரும் அலெக்ஸ் நான் சொல் ஆனா காங்கிரஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க. மாத்தணும், எடிட்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 1,72,26,030 ஓட்டு வாங்கியிருக்கோம். 1,72,26,26,030 ஓட்ஸ். ஓகேவா? 35க்கு குறையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா 34.92 நிக்குது. 1,72,26,030. இல்ல 1.72 crores. இல்ல ஒரு இந்த லிஸ்ட் படி வீடியோ போடும்போது தான் நான் இதை போட்டிருந்தேன். அந்த 4.87 அந்த ஏதாவது கால்குலேட் பண்ணேன். ஆனா அப்ப கூட நான் சத்தியமா நினைக்கிறேன் இவ்வளவுதான். ஒரே நிமிஷம், நான் 2 எதிர்பார்த்தேன். ஓகேவா? ப்ரோ என்டிடிவில வந்துட்டு நம்ம 109 சீட் வின் பண்ணிருக்கோம்னு போட்டுருக்காங்க. A few moments later. சான்ஸ் இல்ல ப்ரோ. இல்ல இருக்கிறது இன்னும் 4 கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. 4 கான்ஸ்டிடியூஷன் தான். அதுல ஒன்னு தான் நம்ம லீடிங். ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போட்டாங்க. 109 சீட் வரட்டுமே. இல்ல அது அவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணத மாத்தி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நியூஸ் சேனலுக்கு அது பிரச்சனை கிடையாது, பட்டன் மாத்தி போட்டுருவாங்க. ஆனா சைட்ல போட்டா உங்களுக்கு சைட்ல வந்து ஆமா. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம அதுலயே ரொம்ப மார்ஜின் கிட்ட ஒரு 700 600 அந்த மாதிரி தோத்தவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரீகவுண்ட் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? இப்போ ஃபார் இல்லைங்க, அதாவது சின்ன மார்ஜின்ல வந்து இவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரீகவுண்ட்லாம் இது பண்ணுவானுங்க. இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னா அவனுங்களே விட்டு போயிடுவானுங்க, டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு. ஈவினிங் தெரியும் நினைக்கிறேன். ஒரு 7-8 புரியுது. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு அந்த क्वेश्चन இல்ல நீங்க அப்படியே தடுக்கற மாதிரியும் இது பண்ற மாதிரி. சரி விடுங்க 2 பேரும். இல்ல ஒரு சின்ன கிளாரிட்டி அந்த கேள்வியில அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, விச் பார்ட்டி வில் விஜய் ஃபார்ம் அண்ட் அலைன்ஸ் வித். விஜய் ஃபார்ம் பண்ண தேவையில்லைங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து பண்ணுவாங்க. சோ யாரா இருந்தாலும் பாப்போம். இது கவுண்டிங் ஃபயாஸ் ப்ரோ வந்து கேட்டிருக்காரு. ஃபயாஸ் ப்ரோ வந்து நிறைய கேள்வி கேட்டே இருக்காரு. ஆனா அதான் ப்ரோ, கவுண்டிங் ஓவரால் ஆன்கோயிங் கேட்டீங்க. ஆன்கோயிங் தான் ஈஸியில போட்டிருக்காங்க, இன்னும் முடியல. அதான் நான் தான் சொன்னேனே, காலையில 12 மணி ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். யாரும் கவனிச்சாங்களான்னு தெரியல. சொல்றா நிதிஷ். நம்ம இப்போ சோழிநல்லூர் சரி இந்த இன்னொன்னு வந்து ஏதோ தொகுதி இருக்கு. அது ரெண்டுமே வந்து இது முடிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டாங்க. யார் மீட்டிங் தான் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஏன் அப்டேட் பண்ணாம இருக்காங்க? எங்க பண்ணாம இருக்காங்க? எல்லா ஊரும் பண்ணியாச்சு. சோழிநல்லூர் பண்ணிருப்பாங்களா? எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாம் வந்துச்சு. நமக்கு இன்னும் 2 இடம் மட்டும்தான் நமக்கு வரல. நமக்கு இன்னும் போடல. 4 முடிச்சிட்டாங்களே. 33 இன்னொன்னு இது வந்து 26
சோழிங்கநல்லூர் ஈசிஆர் சரவணனோடதும் சோழிங்கூர் இது ரெண்டும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. வந்துரும் டிவிகே லீடிங் டு 105. அவரு இல்ல அது சோழிங்கநல்லூர்ல 96% தமிழ்நாட்டிலே lead ஒரு ஆயிருக்காரு நிமிஷம் லீடிங்ல. கேக்குதா தமிழ்நாட்டிலே அது பெரிய தொகுதி, ஓகேங்களா? அது எண்றதுக்கு டைம் ஆகும். அதுவும் இல்லாத அது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செக்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணுவாங்க. ஆமா. பட் ஆனா இப்ப அவர் லீடிங்ல வந்து 96 ஓட்டு இருக்காரு. ஜெயிச்சிட்டாரா அண்ணன், ஜெயிச்சிட்டாரா ராஜ்குமார் அண்ணன்? போய் பார்க்கணும். அன்புமணி ட்வீட் போட்டிருக்காரு. அன்புமணி விஜய்க்கு வாழ்த்து அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு தூண்டி போடுறாப்ல கூட்டணி. தேவைதானே உங்களுக்கும் சீட்டு தேவை. 5 சீட்டு கன்ஃபார்ம். அதான் ஓன் தொகுதி யாரு? என் தொகுதி இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்லுவேன். அலங்கு படத்துக்கு அண்ணன் தான் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அந்த இது போஸ்டர் லான்ச் பண்ணி கொடுத்தாரு. இல்ல எனக்கு ஒரு டவுட்னா, என்ன டவுட்னா, இப்போ வந்து எம்எல்ஏ யாராவது கட்சி தாவல் பண்ணாங்கன்னா அந்த விதிமீறல் சட்டத்துக்கு கீழே அவங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. சப்போஸ் வந்து 3 to 4 எம்எல்ஏஸ் வந்து ஒன்னா சேர்ந்து போறாங்கன்னா அந்த மாதிரி இருக்குமா? அந்த லிமிட் என்ன யாருக்கு 3/4 அது மாதிரி தான் வந்துச்சு. 3/4 போனா அக்செப்டட், அது கீழே போனா அது ஒத்துக்க மாட்டாங்க சம்திங். இல்ல எனக்கு அதுதான் கன்ஃபார்மா ஆபீஷியலா தெரியும். ஆமா ஆமா அப்படிதான். அது ஒரு ஆள்லாம் போனா இல்லைங்க, அது டாக்குமெண்டா சட்டம்லாம் இருக்கட்டுங்க. ஒருத்தர் போக முடியாது, ஓகேங்களா? அப்படிதான் இருக்கு அளவா. நம்ம அதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல. அந்த ஸ்ரீரங்கம்ல ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான் பாருங்க. அவன்லாம் வந்து வீடியே பிளட்ச் பண்ணிட்டு அவன் வந்து ரமேஷ் அவர் சூப்பரா பேசியிருக்கான். சூப்பரா பேசுறான் ஆக்சுவலா. அவர் ஆக்சுவலா வந்து இதுதான் ஸ்பீக்கர் தான். அவரு இது ஆன்லைன் நம்ம கிட்ட விஎஃப்எல் எல்லாம் பேசியிருக்காப்புல. அது இல்லாத இது கஃபேல பேசியிருக்காரு. இல்ல கஃபேக்கு சொல்ல வரல, இது இந்த மீட்டிங் சொல்லுவாங்கல்ல, ஓகேங்களா? விஎஃப்என்ல வந்து அவரு அன்னைக்கு ஹரிஷ் ப்ரோ ஹோஸ்ட் பண்ணும்போது வந்து பேசினாரு. எல்லாருமே ஏங்க அவரு நம்ம செய்தி தொடர்பாளரா இருந்தாரு, அப்புறம் ப்ரொமோட் ஆனாரு. நிறைய பேர் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னது இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் தமிழ் சினிமா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஒரே நிமிஷம் இல்ல தமிழ் சினிமா இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா? நீங்க அவங்களோட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டாங்கன்னா ரொம்ப அப்ப நீங்க தளபதி யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப நாங்க 3வது கட்சியா வந்தோம்னா நம்ம 3வது கட்சியா வந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இது அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. ஆமா பிரச்சனைதான், அது பிரச்சனைதான். ஆனா நீங்க டைரக்டா நிக்கிறீங்க ப்ரோ. அவங்க ட்வீட்னால பிரச்சனை கூடாது. ரிஸ்க்ன்றது எடுக்கணுங்க, புரியுதுங்களா? ரிஸ்க் எடுக்கலன்னா எல்லாரும் இல்ல ப்ரோ, நீங்க நிக்கிறீங்க எடுக்கிறீங்க, அவங்க ட்வீட் தான போடுறாங்க. இன்னைக்கு வந்து ஒட்ட கூடாது இல்ல. ஆமா இல்லையா? நீங்க சப்போஸ் தோத்துட்டீங்கடா அடுத்த 5 வருஷம் டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க, அவங்க படம் தான் ரிலீஸ் ஆகணும். இல்ல எங்க அண்ணன் படத்தை ரிலீஸே பண்ண உள்ள இவனுக்கு ஒரு வார்த்தை கேட்டாங்களா? அமைதியா இருக்கியா? நீங்க அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஃபீல் பண்றீங்க, அது ஃபீலிங் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை விட இன்னைக்கு பெரிய படம் காட்டிட்டாருங்க. உண்மையிலே ஒரே ஒரு விஷயம், சாய்நாத்க்கு வந்திருக்காரு. வாங்க எல்லாம் செம்ம சந்தோஷம். வேற லெவலு, சான்ஸே இல்ல. பயங்கரம். இவர் ஆக்சுவலா வந்து ரஜினி சார் ஃபேனு. அந்த சைட்ல எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், பிடிச்சாரு. தெரியும் ஏற்கனவே வந்து பேசியிருக்கேன். ஐயோ சாரி நான் இவருக்கு சாய்நாத்துக்கு இது போறது வேற சாரி மாத்தி போட்டேன், சாரிங்க. உங்களுக்கு என்ன தோணுது? என்னது ப்ரோ சொல்லுங்க. எனக்கு வந்து வேற லெவல் ப்ரோ. எனக்கு இருக்கிறதுலே ஹை வந்து இன்னைக்கு காலையில அந்த 2 மணி நேரம் தான். ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹை வந்து நாங்க வந்து என்டையர் ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருமே நாங்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டோம். என் மாமனார் மட்டும் இது பண்ணிட்டு இருந்தாரு. என் மாமியார் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி போட வச்சாங்க. காலையில அந்த 2.5 மணி நேரம் அப்படியே இந்த 10 மணிக்கு நான் வந்து நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், பின் கூட பண்ணி வச்சிருப்பேன். 10 மணி விஜய் 50 சீட்டுக்கு மேல போறாருன்னு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ அதே 50 சீட்டு தாண்டினோடனே ஐயோ அது அப்படியே ட்ரெண்ட். அப்படியே நீ விஜய் பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லார் வாயும் பொழந்திருப்பாங்க. அதுதான் ஃபேக்ட். அது வந்து அன்பிலீவபிள். அதாவது கன்விக்ஷன் இருக்குல்ல. இப்ப
அது வந்து இப்போ நான் வந்து முந்தின நாள் வந்து நான் என் ஒய்ஃப் வந்து வெறித்தனமான விஜய் ஃபேனு. விஜயோட பல வாட்டி நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல பால்லோக் ஸ்கூல் தான், விஜய் படித்த ஸ்கூல் தான் படித்தோம். எங்களோட சீனியர் விஜய். ஸோ ஒய்ஃபும் என் ஸ்கூல் தான். ஸோ அவங்கள வந்து நான் முந்தின நாள் கேட்குறேன் வந்து எவ்வளோ எவ்வளோ ஜெயிப்பாங்க. நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் 40-50 ஜெயிப்பாண்டி. ஒரே இதில் சிஎம்லாம் ஆக முடியாது. 50ங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் போகிறது. இந்த நம்பர்ஸ்லாம் வேற CNN போல்ஸ்லாம் சொல்லுதுன்னு. என்னது 50? என்ன 50 சொல்கிற? கண்டிப்பாக 100க்கு மேலே ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக விஜய் தான் சிஎம் வருவாருங்கிறாங்க. எனக்கு என்னடி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த உங்கள் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்குங்களா, ஸோ அவங்க வந்து தே பிலீவ்டு அண்ட் விஜய் பிலீவ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த பிலீஃப் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை. நம்ம நம்பணும், நம்ம முதல்ல நம்பணும். அந்த கன்விக்ஷன் நம்ம எல்லாருக்கும் இது ஒரு செம்ம லெசன். கடைசி வரைக்கும் நம்பினார். நம்ம தான் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்ங்கிறது அது வந்து ஒரு ஃப்ரேஸாகவே ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டேக்லைனாகவே ஆயிடுச்சு. அது வந்து அது அப்படியே ரெசனேட் ஆச்சு. அது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அப்படியே கொண்டு போயிடுச்சு. அண்டு இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து 108 சாலிடாக ஒரு 10லேருந்து 15 பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக தோத்தாங்க. அவங்கள நினச்சா தான் ஃபீல் பண்ணுறேன் டிவிகே சைட்லேருந்து. ஏன்னா அழகாக 118 தனியாக ஆயிருக்கலாம், அது மிஸ் ஆயிடுச்சோன்னு தோணுது. ஒரு 10 சீட்டு இல்லைன்னா. ஏன்னா யாருக்கிட்டையும் போய் எதுக்குன்னா, என்னதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஎம்கேவோ காங்கிரஸையோ கூட சேர்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ஆப்ளிகேஷன், ஏதாச்சும் ஒரு இது அவங்களுக்கு டெப்யூட்டி சிஎமோ அதை கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க சொல்றதை சிலதை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது இருக்கும், முரண் இருக்கணும். இதெல்லாம் தேவையில்லாமல் தனியாக அடிச்சிருக்கலாம். பட் ஓகே, இது வந்து இது வந்து ஒரு மகத்தான தீர்ப்பு தான். ஒரு ஒரு ஸ்டார்டருக்கு வென் நோ மீடியா கேவ் அ சான்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இங்கே. அதனால தான் இந்த ஒப்பீனியன் போல்ஸே கண்டக்ட் பண்ணுறது. எவன்லாம் இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறானோ அவனை வந்து ஒரு சைடு டைரக்ஷன் திருகிறதுக்கு தான் இந்த ஒப்பீனியன் போல். ஸோ அந்த ப்ரீ எலெக்ஷன் போல் ஒருத்தன் கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு மார்ஜின் நம்பர்ஸ் கொடுக்கல. போஸ்ட் போல் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இத்தனை பேர் ஓட்டு போடாம எத்தனையோ பேர் 4 தொகுதி தான் சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? 4, 5 அந்த ஆமா மாதிரி. ஆமா அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 10க்குள்ள தான் இருக்கும். 10க்குள்ள தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இதை தாண்டி மக்கள் வந்து அவன் நீங்க வந்து ஓட்டு போட்ட அத்தனை பேரும் வந்து விஜய் சிஎம் ஆயிடுவாரு ஷூரா அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா இல்லை. அதுதான் ஹைலைட்டு. இப்போ வந்து ஒரு வேவ், அதாவது ப்ரீயா ஒரு மீடியா செட் நரேட்டிவ் இருக்கு, இவர் தான் ஆக போறாரு அதனால மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. மக்கள் இவர் வரணும்னு நினைச்சு ஓட்டு போட்டது. ஸோ அது வந்து ஒரு பெரிய தோத்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டு போட்டோம். எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் நான் ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன். நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறேன். எங்கள் சித்தப்பா வந்து ஒரு டிஎம்கே. அவர் வந்து என்னடா ஒன்றும் பெருசாலாம் ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து சொல்கிறேன், இல்லை சித்தப்பா, என் ஆஃபீஸில் வந்து பெரும்பாலும் 40-30 அப்படியே ஈவன் ஸ்பிளிட்டாக இருக்குது. பட் நான் கீழே வந்து நான் போகிறேன், அதாவது ஒர்க்கிங் குரூப்பில் கீழே வந்து டிஎல்எஃப் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க ஒரு 4 பேர்கிட்ட கேட்குறேன். 4 பேருமே வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் காஃபி, சாரி, 4 பேருமே டிவிக்கு ஓட்டிருக்காங்க. சரி அப்படியே மெக்கனெட் போகிறேன். அங்கே ஒரு சாம்பிள் சைஸ் வந்து ஒரு 4. அங்கேயும் அப்படியே சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த ராஜபோகம்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து ஒரு அக்கா, தம்பி டிவிக்கு தானே போட்டிங்க அப்படின்றாங்க. ஆமாம் அக்கா, நான் சொன்னேன் டிவிக்கு தான்ட்டுன்னு. பின்னாடிலேருந்து ஒரு 2 பேர், ஏய் சாரும் டிவிக்கு தான் போட்டிருக்காங்களாண்டி அப்படின்னு. உடனே எல்லாமே வந்து ஒரு மிட் 40s. அப்போ தான் வந்து ஐயோ, அதாவது திட்டத்தட்ட நம்ம ஒரு சாம்பிள் எடுக்கிறோம் சென்னையில், ஒரு 15 பேர்கிட்ட சும்மா நம்ம ஒர்க்கிங் குரூப்பில் நம்ம உமனில் கேட்குறோம். 15 பேரில் ஏதோ பிரித்து போட்டு வந்திருந்தாலாச்சும் ஓகே. 15 பேரில் 15 பேருமே வந்து டிவிக்கேன்னு சொல்லும் போது இது சென்னையில் கண்ணாமன்னு ஏதோ ஒன்று பண்ண போகுதுங்கிறது உறுதியாக தெரிஞ்சிச்சு. அதோட ரெப்ளிகேஷன்ஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துருச்சு அந்த வெளிப்பாடு. திருப்பத்தூர்ல வந்து டிஎம்கேக்கு நம்மளுக்கு 30 தான் வீடு வித்தியாசம். அது வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கு. லாஸ்ட் இதில் வந்து ஒரு 2 ஓட்டில் என்னமோ சம்திங் ஜெயிச்சிருக்காங்க. கன்சீட் பண்ணல. 1 ஓட்டோ 2 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால கன்சீட் பண்ணல. கன்சீட் பண்ணால் தான் வந்து எலெக்ஷன் வெப்சைட்டில் வந்து டிக்ளேர் ஆகும். ஸோ அதை அவங்க கன்சீட் பண்ணுறதுக்கு மேபி ரீபோலிங் கேட்பாங்க. ரீபோலிங் ரேண்டமாக கொடுக்க முடியாது. எந்த பேலட் வந்து ரீபோலிங் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த பர்டிகுலர் ரவுண்டு வந்து ரீபோலிங் இல்லை இந்த
பர்டிகுலர் இதுக்கு வந்து ரீபோலிங்னு சொல்ற மாதிரி. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி ரீபோலிங்கா ரீகவுண்டிங்கா ப்ரோ? சாரி ரீபோலிங் ரீகவுண்டிங் ஓகே இந்த ஓகே. பர்டிகுலர் இதை வந்து இதை வந்து பேலட்டோ சம்திங் ஐ திங்க் தில் ரெக்வஸ்ட் ஃபார் ரீகவுண்டிங். அதுக்காக அந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆகுது. இல்லைனா ஆக்சுவலாக அது 108 டிக்ளேர் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 108 வந்துடும். அது அந்த அளவுக்குலாம் இப்போலாம் கண்ணில் விரல வச்சுட்டு தான் எல்லாரும் எண்ணெயை ஊற்றிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் அந்த 2 ஓட்டோ 3 ஓட்டோ அப்படி பார்த்தா நம்மளே அந்த ஷோலிங்கூர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஷோலிங் நல்லூர் மட்டும் பெண்டிங் இருக்கு. இல்ல ஷோலிங் நல்லூர் ஏன் அவ்வளோ டிஃபரன்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க? எதுக்கு டிக்ளேர் பண்ண ஆல்ரெடி மாட்டாங்கன்னு டிக்ளேர் தெரியல. பண்ணிட்டீங்களா? பட்டாசு வச்சிருந்தாங்க ஏன் தொகுதிங்க? இல்ல அதான் அது ஒண்ணு மட்டும் ஹோல்டில் நிக்குது. 106 கன்ஃபார்ம் பா. 106 வின் பண்ணிட்டோம். 106 106 107 கன்ஃபார்ம்டு ஷூர். அதான் 107 கன்ஃபார்ம்டு. ஆனா அந்த ஒண்ணு மட்டும் ஷோலிங் நல்லூர் மட்டும் அப்டேட் ஆகாம இருக்கு. 107 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 108வது வந்து இப்ப சொன்ன மாதிரி ரீகவுண்டிங் வாய்ப்பு இருக்கு. ஸோ 108 வரும். 108 பிளஸ் காங்கிரஸ் 5 PMK 4 இதுதான். திருப்பத்தூர் பெரிய கருப்பன் லீடிங். என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த IUML சம்திங் முஸ்லிம் பார்ட்டிஸ் இருக்காங்க ஒரு 2 சீட்டு. சொன்னோம். அவங்கள சேர்த்துக்கலாம். ஸோ தட் IUML ஆமா மைனாரிட்டிஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ரொம்ப இந்த குறைச்சல் கொடுக்கறது, ரொம்ப இந்த மாதிரி ராங்கா டிசிஷன் எடுக்கிறவங்க சேர்க்க மாட்டாங்க. சரி மேடம், ஆனா எல்லாருக்கும் நம்ம இது பண்ணவே முடியாது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 108 வந்தா 108 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு 10 சீட்டு வேணும். இல்லன்னா 11 சீட்டு தேவைப்படும். கம்யூனிஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆவாங்க. அலெக்ஸ் அது என்னன்னு பாப்பாங்க. அலெக்ஸ் திருப்பத்தூர்ல இருந்து ஒரே ஓட்டல் ஜெயிச்சிருக்காரு நம்மால. இல்ல ஒரு இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இதுல நடக்க போறது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப தனியா ஜெயிச்சிருந்தா கூட வந்து இப்ப வந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஏதோ சம்திங் மேபி இங்க நம்ம சேராம இருந்தா திருப்பியும் வந்து நம்ம அந்த சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்க்கு பேரம் பேசுவாங்க, இல்ல அங்க போவாங்க இங்க போவான்னு. இப்ப காங்கிரஸ் வில் பி பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்னா அப்ப அடுத்த இமீடியட்டா 2.5 வருஷத்துல வரப்போற சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே வில் ஃபேஸ் வித்தவுட் காங்கிரஸ். ஸோ அவங்க காங்கிரஸ் இல்லாம சான்ஸே இல்லை. அவங்க இப்ப வாங்குற பர்சன்டேஜ் இதுல 10% கம்மியாவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ வித்தவுட் காங்கிரஸ் அண்ட் வித்தவுட் இப்போ அந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் சரி நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட்லாம் இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், அது அப்படியே கேரி ஃபார் ஆகும். இந்த விஜய்ஸ் கவர்னன்ஸ் வந்து வில் ஸ்வீப் 40 out of 40 இன் தட்ஸ். ஏன்னா யூ ஹாவ் காங்கிரஸ் வித் யூ அண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை ஃபேஸே பண்ண முடியாது. இட் வில் பி டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏன்னா டிவிகே கூட காங்கிரஸ் இருக்கும், ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கும். ஸோ டிஎம்கே வில் பி வித்தவுட் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் டு சப்போர்ட் ஆன். அது அவங்களுக்கு காலியாகிறதுக்கான நிறைய திருப்பத்தூர்ல பாத்தீங்களா ஒரே ஒரு ஹோட்டல் ஜெயிச்சிருக்காரு தாவ. இத சொன்னதுக்கு தாங்க ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருக்காரு கீழே, யாருன்னு தான் தெரியல. நான் அப்பவே சொல்லிட்டேன், இது நான் சொல்லி 20 நிமிஷம் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க படத்துல வர மாதிரி இல்ல, இதனால எப்பனாலும் நடக்கும் அந்த மாதிரி. நல்லா இருக்கு. அதாவது டிவிக்கு சிந்து வந்து ரீகவுண்டிங் பண்ணாங்களான்னு கேக்குறீங்க. ரீகவுண்டிங் எல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா 10,000 வாக்கு வித்தியாசத்துல சிந்து வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஒரு ஓட்டல்ல ஜெயிச்ச அந்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில இருக்கிற எத்தனை பேர் எல்லாருமே இதை நினைப்பானுங்க, என் ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க அந்த ஒரு ஓட்டு. இல்ல இதுல என்னன்னா டிவிகே வந்து ஒரு புது கட்சியா இல்லாம இப்ப ட்ரெடிஷனல் திராவிட கட்சியா சோழிங்கநல்லூர் 1 பா க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம தான் வின் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. எக்கச்சக்கம் இருந்துச்சு ஓட்டு வித்தியாசம். சொல்லுங்க ப்ரோ, சாரி. இல்ல இப்ப இந்த 107 8 நிறைய நான் சொன்னல, அந்த 10ல இருந்து 15 தொகுதி கிட்ட ஒரு 1000 ஓட்டுல தோத்துருக்காங்க டிவிக்கு. சோ அந்த ஓட்டெல்லாம் வந்து இதே இல்ல இதே இந்த இடத்துல 107 108ல டிஎம்கே இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பல. 108 அது அப்படியே 118 ஆக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இவ்வளோ எடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய
ஜெனுவனா டாமினேட் ஆமா. அண்ட் அகெயின் இது வந்து ஒரு காசு கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது மட்டுமே ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு நம்ம உயிர் வாழ்ந்த காலத்துல நம்ம பார்க்கல. நம்ம அப்பா அம்மாவே பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. 65 வருஷத்துல இந்த சரித்திரம் நடக்கல. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டே. ஸோ மே 4ஆம் தேதி 2026 வந்து சரித்திரத்துல படைக்கலாம் சீரியஸா. இது வந்து சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதுக்காக இல்லை, நிஜமாவே இது வந்து அஸ்டானிஷிங்கானது. எப்படி வந்து இத்தனை மினிஸ்டர்ஸை சிட்டிங் மினிஸ்டர்ஸை அந்த அந்த கேண்டிடேட் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா வந்து விஜய்ங்கிற அந்த விஜய் ஒரு சில விஷயங்கள், சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. சிலது பயங்கரமா செல்லா இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமான விஷயம், தீய சக்தியா தூய சக்தியா. என் பொண்ணு வந்து அவங்க ஸ்கூல்ல பேசிட்டு இருக்காங்களாம். என்னது அது என்ன அது ஃப்ரேஸ் என்னது? இல்ல பராசக்தி. அது என்னது? ஐயோ ஓம் மேல்மருவத்தூர். சக்தி பராசக்தி ஓம் சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. எல்லாரும் சொல்றாங்கப்பா. அடப்பாவீங்களா, எந்த அளவுக்கு ரீச்னா அது அது வந்து ஒரு பயங்கரமான ரீச் ஆச்சு. பாயிண்ட் 1. 2வது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இதுல வந்து கேட்டாப்ல. அது வந்து ரொம்ப ரெசனேட்டிங்கான ஒரு விஷயம். நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமா, நம்பிக்கை இருந்து என்ன நம்புங்க, நான் கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டேங்கிறது வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு அப்பீல் மாதிரி இருந்தது. அது எந்த ஒரு அரசியல்வாதியும் கேட்கல. 3வது வந்து அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு, திருச்சி மேற்கு விஜய், திருச்சி தெற்கு விஜய்னு. அது நிஜமாவே உண்மையாவே பிரதிபலிச்சு. சும்மா ஒரு பேச்சுக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க கேண்டிடேட் பேரே தெரியாது, கண்ணை மூட்டு குத்தினாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல். ஆலந்தூர்லாம் ப்ரோ வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா அலெக்ஸ், இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜான ஆரோக்கியம் இருக்காப்ல இல்ல, உள்ள இறங்கி மேல செம்மையா பாத்துருக்காப்ல. அவரோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஒர்க் ஆயிருக்கு. ப்ரோ ஒரே நிமிஷம், திருமயம் ஒரே நிமிஷம் அந்த ஒரு ஓட்டுல தோத்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெரிய கருப்பன் மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டர் தோத்துட்டாருங்க டிவிகே கிட்ட. சூப்பர் 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 சூப்பர். ஒரு ஓட்டுல தோத்துருக்காரு. நைஸ் நைஸ் நைஸ். திருமயம் ஒரு ஓட்டுல தோத்தா நம்ம காண்டா இருக்காது. அது நமக்கு பிரச்சனை இல்ல, அது அவங்க பிரச்சனை. இல்லங்க இவங்க இல்ல சிந்து, சாரிங்க, ஒரு ஒரு சின்ன அப்டேட். ஒருத்தங்க கீழே கமெண்ட்ல கேட்டீங்க, நீங்க வெறும் சிந்துன்னு சொன்னாலும் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நம்ம வந்து லாஸ்ட் தான் சிந்து வந்து தோத்துருக்காங்க 1492 votes டிஃபரன்ஸ்ல ரகுபதி கிட்ட, திருமயம் தொகுதி. அது வந்து ரீகவுண்ட் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு அப்டேட் தெரியல. யாருக்காவது தெரியுமா ரீகவுண்ட்? அவங்க சிந்தாமணி கொடுக்கல. அதுதான். ஆனா இல்ல ப்ரோ, சாய்நாத் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நீங்க தான் பேசுறீங்களா இப்போ? சாய்நாத் ப்ரோவா இல்ல? ஓகே ஓகே. சாய்நாத் ப்ரோ, இப்போ ரீகவுண்டிங் அவங்க வந்து டினை பண்ணதுக்கு என்ன ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அதை டினை பண்றாங்க, கொடுக்க மாட்டேன்னு? அது எனக்கு சத்தியமா தெரியல, தெரியாம சொல்லல. பட் ஆனா வந்து எனக்கு என்னன்னா, அவங்க ரீகவுண்டிங் கேட்ட டைம் வந்து பட் எனக்கு யூஸ்வலாக வந்து இது மாதிரி வந்து ஒரு ஃப்ரண்ட் வந்து லீடிங்ல இருக்கு அப்படின்னா ப்ரெடாமினண்டா இது மாதிரி கொடுத்துருவாங்க ஆக்சுவலா. இப்ப வந்து இப்ப இது இந்த ரீகவுண்டிங்கை வந்து போய் 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 ஒரு ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ கேட்காது, புரியுதுங்களா? இப்ப வந்து இப்ப இந்த ஒரு ஓட்டுல தோக்குறாருல, அவரே கூட பெருசா அதுல விட்டுருவாங்க அந்த கட்சி. ஏன்னா தட்ஸ் நாட் மேக் மேட்டர். அந்த ஒரு சீட் வச்சுட்டு எதுவும் பண்ண போறது இல்ல. பட் வந்து இப்ப டிவிகேக்கு அந்த ஒரு சீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அவங்க விட்டா கூட கட்சி வந்து அவங்கள அதுக்கு என்ன ஸ்டெப்போ ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது என்னோட இது. இப்ப ரொம்ப க்ளோஸா 500 ஓட்டுல யாராச்சும் தோத்து வந்தாங்கன்னா நிஜமா அந்த 300 வாட்டி நாளைக்கு கண்டிப்பா அந்த நம்பர்ஸ் எல்லாம் டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க, ரீகவுண்டிங் ஏதாவது கேட்க முடியுமான்னு பார்ப்பாங்க. பட் சில பேர்லாம் வந்து கோர்ட்ல போயிட்டு 2 வருஷம் கழிச்சுலாம் அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் நடந்திருக்கு. அந்த டேர்மே முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்து செல்லாதுன்னு இருப்பாங்க. நீ ஜெயிச்சதே அவன் 5 வருஷம் எம்எல்ஏவே இருந்துட்டு முடிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அது என்னன்னா நடக்கலாம். பட் ஆனா அங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து விக்டரின்னு டிக்ளேர் பண்ணிட்டா அப்பனா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். யூஸ்வலா ஒரு நிமிஷம் இல்ல உங்களுக்கு கொளத்தூர்ல ஸ்டாலின் ஒருத்தவத்தை பத்தி சொல்லவே இல்லை. சானிடைசிங் ஒர்க்கரு அங்க ரோட்ல அடி வாங்கிட்டு இருக்கும் போத கூலி படம் ப்ரோ தப்பா எடுத்தீங்க, ரஜினி ஃபேன். பட் ஒரு சிஎம் பண்ற வேலை கிடையாது. அதுவும் இவரு அது படம்னு பேசுவோம், கூலினே விட்டுரு. ஒரு படம் அங்க வந்து மக்கள் போராடுறாங்க, நீ அரெஸ்ட் பண்ண போறன்னு தெரியும் உனக்கு. நீ போயிட்டு ஒரு படத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கனா உனக்கு
என்ன மக்கள் கரெக்டான தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க. டிசர்வ்ட் திஸ் விக்டரி, இது டிஃபீட். அதுவும் ஒரு சிஎம். இப்போ எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பா இருக்கு, ஒரு கட்சி தலைவர், நீ வந்து சீமான் கட்சியில கட்சின்னு சொல்லாத அலெக்ஸ், ஒரு கட்சி தலைவர்கள், தாவேகா கட்சி தலைவர் வந்து அசம்பிளி போறாரு, அதிமுக கட்சி தலைவர் அசம்பிளிக்கு போறாரு, ஸ்டாலின் வீட்டுல உட்கார போறாரு, வேடிக்கை கூட பார்க்க முடியாது. நீ வந்து உனக்கு மக்களை தாண்டி உன்னை எதுக்கு நாங்க ஜெயிச்சுக்க வச்சோம்? நான் 2021 நான் இது ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேன். நான் உனக்கு எதுக்கு ஓட்டு போட்டேன்? நீ வந்து வேலை செய்யணும். படம் அரெஸ்ட் பண்ண போறன்றதுக்காக நீ படம் போய் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல எனக்கு இன்னொரு என்ன புரியலனா நீங்க சொல்றது இல்ல, எப்படி வந்து எனக்கு புரியல. நிறைய பேர் கேக்குறாங்க, இப்படி கொளத்தூர்ல போய் ஸ்டாலினை போய் தோக்கடிக்கலாம், அவர் எவ்வளவு செஞ்சாரு தெரியுமா கொளத்தூர்ல? இல்ல எனக்கு புரியல. ஓபன் ட்ரைனேஜே க்ளோஸ் பண்ணல சாய்நாத் ப்ரோ. நான் சொல்றேன், நான் நியர்பை ஏரியா தான், நான் பெரம்பூர் தொகுதி, என்னோட பக்கத்து தொகுதி தான் குளத்தூர். நான் வந்து வேலம்மாள் ஸ்கூல்ல ஒரு 2 இயர்ஸ் மட்டும் படிச்சேன். அப்போ வந்து நான் வேன்ல போயிட்டு இருப்பேன். வேலம்மாள்ல பிக்கப் பண்றதுக்கு பசங்களை தான் வேன்ல, உங்களுக்கு தெரியும்ல, பெரம்பூர்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு முகப்பேருக்கு கூட்டு போவாங்க. அப்போ வந்து ஓப்பன் ட்ரைனேஜ் இருந்தது, இப்பவும் ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்கு. ஒருத்தன் ஓப்பன் ட்ரைனேஜ் இன்னும் வச்சிருக்கானா, உனக்கு எதுக்கு முதல்ல நீ வந்து சிஎம் தொகுதின்னு சொல்லி, சாரி இப்ப சிஎம் கிடையாது, முன்னாள் சிஎம் தொகுதி. இல்ல 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 அப்படியே வந்து அந்த தொகுதியில நிறைய செஞ்சிருந்தாலுமே நான் என்ன சொல்றேன், அது மட்டும் உன்னோட தொகுதி கிடையாது. நீ வந்து நீ ஒரு எம்எல்ஏ, நீ வந்து கான்சென்ட்ரேட்டடா ஒரு தொகுதியில பண்றதுனாலே அதுவே வந்து தட் இஸ் நாட் த ரைட் திங் இல்ல ப்ரோ. முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு நிமிஷம், என்ன பண்ணாரு நான் சொல்றேன். அவரு மண்டபம் கட்டினாரு, லைப்ரரி கட்டினாரு, பார்க்க ரெடி பண்ணாரு. இதெல்லாம் எப்ப தெரியுமா ஓபன் பண்ணாரு? நீ எல்லாருமே சொல்றானுங்க அவ்வளவு பண்ண, கரெக்டா 3 months முன்னாடி ஓபன் பண்ணாரு. அப்ப 4 வருஷம் 9 மாசம் என்ன எல்லா மக்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அதுதான் சொல்றேன். இல்ல அந்த கிளைம் கூட ஈவன் அவர் பண்ணிருந்தா கூட அது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. மக்கள் வந்து ஒரு நிமிஷம் இல்ல, அது மட்டும் இல்ல இல்ல இருங்க, அவரு அங்க தோத்ததே இல்லன்னு ஒரு ஃபார்முலா புரியுதா? அவரு 2011லயே தோத்துட்டாரா? ஒரு நிமிஷம், 2011லயே தோத்துட்டாரு. அம்மா சரி போடா போட்டோம் பொழைச்சு போ, ஆனா we won't show that mercy. அதுக்கான ஸ்கோப்பே விடல. அங்க 8000 ஓட்டு 6000 ஓட்டு போயிட்டு இருந்துச்சு. அதான் அங்க ஒரு ரவுண்ட்ல கூட இதா இல்லையே, அதுக்கான ஸ்கோப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் தோக்கறன்னும் போது அது சுருன்னு ஒரு மாதிரி, அது அவங்களால